இந்த நேரத்துல நீலம் பூஜை பண்ணிட்டு இருக்க? என்னம்மா இது? என்ன பண்றாவ? லக்ஷ்மி இங்க இல்ல. இதுக்கு மேல வேற என்ன நடக்கணும்? ரிஷியோட தோஷத்துக்காக பண்றாளா? ஆமா, நம்ம ரிஷி இருக்கானே, அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு நீலம்க்கு தோணுது. இந்த தடவை இரும்பாலதான் ஆபத்துன்னு பண்டிதரும் சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல லக்ஷ்மி வேற வீட்டுல இல்ல, அதனால கடவுளை தானே நம்பி ஆகணும். அதனாலதான் காலையில இருந்து பாவம் இங்கேயே உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா, என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொடுன்னு. நான் எதுவும் பண்ண மாட்டேன் லக்ஷ்மி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் நீயே உன்னோட கண்ணீரை தொடச்சிக்கோ லக்ஷ்மி, ப்ளீஸ் லக்ஷ்மி. ஐ நோ நான் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்க லக்ஷ்மி, பட் ட்ரஸ்ட் மீ. ஆனா இப்ப நடந்தது தெரியாம நடந்துருச்சு. இந்த கார்டு உன் கைக்கு வந்திருக்கவே கூடாது. ஐம் ரியலி சாரி லக்ஷ்மி, ஐம் சாரி. தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ, நீ என்ன ஹர்ட் பண்றதுக்கு தான் இந்த உலகத்திலே பிறந்த மாதிரி எனக்கு தோணுது. இல்ல, அப்படியெல்லாம் எதுக்கு பேசுற லக்ஷ்மி? அப்படிலாம் எதுவுமே இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கிடையாதுன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. நான் வருத்தப்படணுங்கிறது தான் உன் ஆசை. ஷாலு I'm sorry. வா அங்க போய் உட்காரலாம் வா. I'm sorry. லக்ஷ்மி, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் உன்னை எப்பவும் வருத்தப்பட வைக்கணும்னு நினைக்கல. அண்ட் இந்த விஷயம் உன்னோட மனசுக்கும் நல்லா தெரியும். நீயே உன் மனசு கிட்ட என்னது? உனக்கு தெரியும் இந்த கார்டை நீ எனக்காக வாங்கிட்டு வந்தன்னு ஒரே ஒரு நிமிஷத்துல நான் நினைச்சுக்கிட்டேன். இதுல எழுதியிருக்கிற விஷயங்கள் நீ எனக்காக எழுதுனதா நான் நினைச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல ரிஷி, என்னோட முழு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டதா நினைச்சேன். ஏன்னா இது எல்லாத்தையுமே நான் தினமும் உணர்ந்துகிட்டு இருக்கேன். இந்த கார்டுல என்னெல்லாம் எழுதியிருக்கோ அது எல்லாத்தையும் தினந்தோறும் நான் உணர்ந்துதான் வாழறேன். சொல்ல போன இந்த கார்டு நான் உனக்காக கொண்டு வந்ததா நினைச்சேன். நம்மளோட எண்ணங்கள் ஒண்ணுன்னு தான் நான் நினைச்சேன். லக்ஷ்மி, முதல்லலாம் உன்னோட ஃபீலிங்ஸ் மலிஷ்காவுக்காக இருந்தது. அப்போ இதுவும் அவளுக்கான ஃபீலிங்ஸ் தானே? நீ உண்மையிலேயே அவளை ரொம்பவே லவ் பண்றல்ல? இந்த கார்டு மலிஷ்காவுக்கான எப்ப நான் உன்கிட்ட கேட்டேனோ அப்ப நீ ஏன் தெரியாதுன்னு சொன்ன? ஏன் அப்படி நீ சொன்ன? உனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? லக்ஷ்மி, எதுவும் பேசாத. உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது இல்லையா? ஆனா எனக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியுது.
நான் ஷியோராவும் இருக்கேன், இந்த கார்டை நீ மலிஷ்காவுக்காக தான் வாங்கியிருக்க. லக்ஷ்மி லக்ஷ்மி நான் சொல்றத கேள். லக்ஷ்மி சாரி 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 ஷாலு, ஐம் ரியலி சாரி. இங்க பாரு, பேண்டேஜ் போட்டாச்சு. சாரி. உனக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி ஏதோ போடு. இப்படி குருட்டுத்தனமா போனா எல்லாரையும் தான் இடிச்சு தள்ளுவ. நீ கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்க பாரு. என் மனசுல அவ்வளோ குற்ற உணர்ச்சி இருக்கு. வாலு, குட்டி குரங்கோட வாலு. ஐ மீன் ஷாலு, என்ன அடிக்க போறியா என்ன? மெடிசன் போட்டாச்சு, சாரியும் சொல்லியாச்சு. எதுக்கு இந்த ஆட்டிடியூட்? வை வேண்டாமே, நல்லா இல்ல. நல்லதுக்கு காலமே இல்ல. ஒன் செகண்ட் இரு. இப்ப நீ என்ன யோசிக்கிற? என்ன கன உலகத்துல இருக்க? நான் கவனிச்சேன், நீ ஏன் கவனிக்கல? நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்த. யார பத்தி யோசிச்சுட்டு இருந்த ஷாலு? ஷாலு, இந்த கார்டுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஏன்னா இந்த கார்டுல இருக்கிற லைன்ஸ் எல்லாம் வேற யாரோ எழுதியிருக்காங்க. அது ரிஷி எழுதல. மறுபடியும் என்னால எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாதுக்கா. ஷாலு, ஏய் ஷாலு, என்ன யோசிக்கிற நீ? ரொம்ப யோசிச்சா வழியில மயங்கி விழுந்துருவ. ஒண்ணும் ஆகாது. சரி, என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. விட்டு தள்ளு. உன்கிட்ட பேசுறது பிரயோஜனமே இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேனே, நான் திரும்பவும் சொல்லுவேன். ஷாலு, உன்னோட பேரு சூப்பரா இருக்கு. அப்படி நில்லுங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேனேஜர் மேடம். முதல்ல உங்க லாக்கர் ரூமோட மாஸ்டர் கீ எடு. ஏன்னா உங்க பேங்கோட லாக்கர் ரொம்ப வெயிட் ஆயிடுச்சுல்ல, அதான் கொஞ்சம் லைட் ஆக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த வேலையில நீதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சீக்கிரம் எடு. ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பா. திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணு, நிஜமாவே செத்துருவேன். சொன்னதை மட்டும் பண்ணு. சீக்கிரம் கீ எடு. எடு. குட். நட. போ போ, சீக்கிரம் போ. நான் தான் சாவியை கொடுத்துட்டேன்ல, எங்களை விட்டுருங்களேன் ப்ளீஸ். எங்களை முட்டாள்னு நினைச்சியா? உங்களுக்கு மாஸ்டர் கீ தான் கிடைச்சாச்சுல, அப்புறம் என்ன? பேசாத. பேசுனா உன்னால நிரந்தரமா பேச முடியாது. மகேஷ், இதுக்கப்புறம் யாருக்கும் சந்தேகம் வராது. வா, லாக்கர் ரூம்க்கு கூட்டிட்டு போ. நட. சொல்றத மட்டும் தான் செய்யணும். என்ன லக்ஷ்மி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். லக்ஷ்மி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ். நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். லக்ஷ்மி நில்லு. லக்ஷ்மி, இது ஏன் மேல சத்தியம். லக்ஷ்மி, ஐ ப்ராமிஸ், நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். என் பேச்சு மட்டும் கேளு. என்ன சொல்ல நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு போ ப்ளீஸ். திரும்பவும் நீ இந்த மாதிரி பண்ணாத. நான் பண்ண ஆரம்பிச்சா நீ வருத்தப்படுவ. நீ வருத்தப்படுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என்ன என்ன எதை பத்தி சொல்ற? சத்தியம் பண்ணி நிக்க வைக்கிறியே. மறுபடியும் சத்தியம் பண்ணி எந்த ஒரு வேலையும் என்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்காத. அப்புறம் நான் அதை மதிக்கலன்னு வையே, நீ தான் வருத்தப்படுவேன். அப்ப அதனால தான் நீ கோவப்படுறல. இப்ப நீ எதுக்காக சிரிக்கிற? நீ இந்த மாதிரி சிரிக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கல. எனக்கு கூட தான் பிடிக்கல. நீ எப்போ அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்க. நீ அழுகிறது நிறுத்துறியா சொல்லு? இல்லல்ல, அப்ப நான் ஏன் சிரிக்க கூடாது? ரிஷி, நீ என்னதான் சொல்ல வர? நீ இப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? எனக்கும் அதான் தெரியல. சத்தியமா சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னு எனக்கே தெரியல. ஆனா நீ என்னை விட்டு விலகி போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரிஷி, என்ன ரிஷி, ஏன் இப்படி குழம்பி போய் தவிக்கிற? எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்க? நீ ஏன் கூட இருக்கும்போது மலிஷ்கா பின்னாடி அலைஞ்சுகிட்டு இருந்த. இப்ப மலிஷ்கா கூட இருக்கும்போது எதுக்காக ஏன் பின்னாடி அலையற? இங்க பாரு, நான் எப்ப எந்த தப்பு பண்ணாலும் என்னோட தப்ப நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், நீ என்ன ப்ளேம் பண்ணாத. நான் உன் கூட இருக்கும்போது எப்பவும் உனக்கு துணையா தான் இருந்தேன். எப்பவும் தனியா விட்டதே இல்ல. எந்த பார்ட்டியா இருந்தாலும் ஃபங்க்ஷனா இருந்தாலும் எப்பவும் நான் உன் கூட தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் தெளிவா சொல்லட்டுமா, அந்த மால் ஞாபகம் இருக்கா? நான் மலிஷ்கா கூட அங்க ட்ரெஸ் வாங்க தான் வந்திருந்தேன். நான் மலிஷ்கா கூட அங்க வந்திருந்தாலும் உன் கூட தான் இருந்த லக்ஷ்மி.
அவளை அங்கேயே விட்டுட்டேன். லக்ஷ்மி, மலிஷ்கா, லக்ஷ்மி, நான் உன் கூட தான் இருக்கேன்னு மலிஷ்கா கிட்ட சொல்லதா என்ன ஞாபகம் இருக்கா? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நான் உன் கூட இருக்கும்போது எப்போ உன் கூட தான் இருந்தேன். மைண்ட், பாடி எல்லா விதத்திலையும் எல்லா நேரமும் உன் கூட தான் இருந்த லக்ஷ்மி. ஏன் நீ என் கூட இருந்த விஷயத்த எதுக்காக சொல்லி காட்டுற? அன்னைக்கு ஜுவல்லரி ஸ்டோர்ல சொன்ன, இப்போ இங்க சொல்லிட்டு இருக்க. நீ என் கூட இருக்கியா? ஆமா, நான் உன் கூட தான் இருக்க ஆனா லக்ஷ்மி. எதுக்காக அப்படி இருக்க? எனக்கும் அது தெரியல லக்ஷ்மி. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும். நான் உன் பக்கத்துல வரணும்னு நினைக்கிறேன், உன்கிட்ட பேச நினைக்கிறேன். தட்ஸ் இட். உனக்கு என்னதான் வேணும் ரிஷி? நீ குழம்பி போயிருக்க, செதறி போயிருக்க. அதுக்கான தண்டனையை ஏன் எனக்கு கொடுக்கற? உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாது இல்லையா? ஆனா எனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட நான் பேசுறதுக்கு விரும்பலங்கிறதும் எனக்கு தெரியும். நீ என்கிட்ட பேச விரும்புற, ஆனா நான் உன்கிட்ட பேச விரும்பவே இல்ல. இதுக்கு மேலே பேச எந்த அர்த்தமும் இல்ல. அப்படியா? உனக்கு என்கிட்ட பேச வேண்டாம்ல? அப்ப நான் சத்தியம்னு சொல்லும்போது எதுக்காக நின்ன? சொல்லு, ஏன் நின்ன? அதான் இனிமே நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நீ கண்டிப்பா நிப்ப. நீ எப்பவும் என் பேச்ச கேட்ப. என்ன நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. யா, இந்த விஷயத்த நீயே தான் சொன்ன. நீ எனக்கு வருத்தத்தை கொடுக்க மாட்ட. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அது ஏன் நான் வருத்தப்படக்கூடாது? ரிஷி, உனக்கு என்னதான் வேணும்? சத்தியமா சொல்றேன், உன்னோட பேச்சு கேட்டு கேட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன். நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசும்போது நான் வேற மாதிரி ஃபீல் பண்றேன். நீ என்ன ரொம்ப மோசமா ஏமாத்திருக்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நான் தப்பு பண்ணதா நினைக்கிறேன். ஆனா நீ அந்த வீட்டை விடல. இப்பவும் நீ அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்க. என்னோட ரூம்குள்ள இருக்க. அதே ரூம் தான். அந்த ரூம்ல தான் நாம 2 பேரும் ஒண்ணா இருந்தோம். அண்ட் யூ நோ வாட்? இப்பெல்லாம் நான் அந்த ரூம்ல படுக்கிறதே இல்லை. எப்ப நீ அந்த வீட்டை விட்டு போனீங்க, அப்போல இருந்து நான் அந்த ரூமுக்குள்ள எங்க திரும்பி பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் எனக்கு நீ மட்டும் தான் தெரியுற லக்ஷ்மி. நீ மட்டும் தான் தெரியுற. உனக்கு இப்போ என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்? நீதான். நான் ஒண்ணுதான் விரும்புறேன் லக்ஷ்மி. நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னோட சிரிச்ச முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன். நான் உன்னை விட்டு விலகி இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். சோ ப்ளீஸ் என் பின்னாடி இப்படி அலையறத நிறுத்து. எல்லார்கிட்டயும் உன்னால நல்லவனா இருக்க முடியாது. எல்லார் மேலயும் அன்பை செலுத்த முடியாது. மலிஷ்காவும் நானும் வேற வேற. நீ 2 பேருக்காகவும் நல்லவனா இருக்க முடியாது. ஒருத்திக்கு நல்லவனா இருக்க பாரு, அது மட்டுமே போதும். நான் எப்பவும் உன்னை விட்டு விலகிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே மோசமான ஆள் நீதான் லக்ஷ்மி. நீ எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட ரிஷி. உள்ளுக்குள்ள இருந்து நீ என்ன உடைச்சிட்ட. என்னோட அப்பா அடிக்கடி சொல்லுவாரு ரிஷி, தப்பு பண்றது ஒண்ணு தப்பான விஷயம் கிடையாது. ஆனா செஞ்ச தப்புல இருந்து கத்துக்கலனா அதுதான் பெரிய தப்பா இருக்கும். நான் பண்ண தப்புல இருந்து நான் கத்துக்கிட்டேன். நான் பண்ண மிகப்பெரிய தப்பு நான் உன்னை நம்பினதுதான். உன்னை முழுசா நம்பினேன். கண்மூடித்தனமா மனசார நான் உன்னை நம்பினேன். ஆனா இப்ப திரும்பவும் அதே தப்ப நான் பண்ண ரெடியா இல்ல. புரியுதா மிஸ்டர் ரிஷி ஓபேராய்? இனிமே பண்ண மாட்டேன். லக்ஷ்மி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு போ. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நான் சொல்றத கேளு லக்ஷ்மி. சொல்லு ஷாலு, நீ எங்க இருக்க? லக்ஷ்மி, அக்கா, நான் கீழே தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் கீழே தான் வரேன். நாம இங்க இருந்து போயிடலாம். இவங்க கிட்ட கன் இருக்கு. ஹலோ ஷாலு. ஷாலு, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? லக்ஷ்மி, நான் போலீஸ்க்கு போ. ஐயோ, ஆபத்து! இவங்க கிட்ட கன் இருக்கு. ஏதாவது பண்ணுங்க. அப்படியே நில்லுங்க. எல்லாரும் ஓடுங்க. எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கோங்க. சீக்கிரம் வேகமா ஓடுங்க. எல்லாரும் ஓடுங்க. சீக்கிரம் ஓடுங்க. எல்லாரும் ஓடுங்க. முதல்ல ஓடுறத நிப்பாட்டுங்க. யாரும் இடத்தை விட்டு அசைய கூடாது.
வாங்க போலாம் ஐயோ, பயமா இருக்கு. சீக்கிரமா இங்க இருந்து போங்க. எல்லாரும் இங்க இருந்து போங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஓடுங்க ஓடுங்க. போங்க போங்க. என் கூட வா. ரிஷி, ஷாலு, உள்ள போ. ஷாலு அங்க இருக்கா? முதல்ல உள்ள போ. ரிஷி, உள்ள ரிஷி போ. நீ என்ன பண்ற? ரிஷி, வெளியில ஷாலு. முதல்ல போன்னு சொல்றேன். ரிஷி, சத்தம் போடாத, அமைதியா இரு. ரிஷி, அட கீழே திருடங்க இருக்காங்க, ராபரி பண்றாங்க. கீழே என்னோட தங்கச்சியும் இருக்கா. நான் இப்பவே ஷாலு கிட்ட போய் அப்படி ஆகணும். பார்த்தா நானும் தான் கீழே போகணும். என் தம்பி கீழே இருக்கா. உனக்கு வேணா உன் தம்பி முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா என் தங்கச்சி ஐயோ, முக்கியம். என்ன ப்ளீஸ் லட்சுமி, கொஞ்சம் மெதுவா தான் பேச. கீழே ராபரி நடக்குது. இந்த பேங்க் ஒண்ணும் நம்ம வீடு ஒண்ணும் கிடையாது. கீழே உட்காரு. யாராவது அசைஞ்சிங்கன்னா அப்படியே சுட்டு தள்ளிடுவோம். எல்லாரும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க. யாராவது வாலாட்ட முயற்சி பண்ணீங்கன்னா உங்க வாளை ஒட்ட நறுக்கிடுவோம். சொன்னது காதுல விழுந்துச்சுல. எல்லார்ட்டையும் போனை கலெக்ட் பண்ணுங்க. யாராவது கொடுக்க மறுத்தாங்கன்னா அவங்கள ஷூட் பண்ணிடுங்க. எல்லாரும் போனை பேக்ல போடுங்க. ஏய், ஒன்னதான் மொத்த பேங்கையும் செக் பண்ணு. யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு பாரு. இருந்தாங்கன்னா இழுத்துக்கிட்டு வா. யாராவது வர மறுத்தாங்கன்னா அந்த இடத்துலயே ஷூட் பண்ணிடு. ஏய், எழுந்துரு, எழுந்துருடி. போ போ, என்ன ஓடி போ. நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? கவனமா கேளுங்க. நாங்க கொள்ளையடிக்க வந்திருக்கோம், யாரையும் கொல்ல வரல. அதனால கோஆபரேட் பண்ணுங்க. லட்சுமி, லட்சுமி எங்க போற? உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க சுற்றுவாங்க. கீழே நடக்கிறது உனக்கு தெரியல? ராபரி பண்றாங்க. அவங்க யாரையும் விட மாட்டாங்க. இங்க பாரு, அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. பொண்ணு பையன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, சுட்டு தள்ளிடுவாங்க. நம்ம மட்டும் அவங்க கிட்ட மாட்டினா நான் அப்புறம் அவங்க சொல்றது உனக்கு புரியுதா? கீழே என்னோட தங்கச்சி ஷாலு இருக்கா, அவளை தனியா என்னால விட முடியாது. கீழே என்னோட தம்பியோ இருக்கா, அவனை அவங்க சுட்டு தள்ளிடுவாங்கல்ல. சுட்டு தள்ளட்டும். ஏய், உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? எப்போ நான் எது பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பண்றேன். என்ன பிரச்சனை உனக்கு? கரெக்டா தான் பண்றேன். இத நான் செஞ்சே ஆவேன். என்ன பதில் இது? என்ன லட்சுமி, என்ன லட்சுமி, அவங்க கொன்னுடுவாங்க. என்ன பொண்ணுடா இவ? ஏய், முன்னாடி போ. எழுந்துரு, எழுந்துரு. உனக்கு தனியா சொல்லுமா? ஓ பாஸ், எல்லா கதவும் மூடியாச்சு. யாராலையும் வெளியில போக முடியாது. மொபைலை புடுங்கியாச்சு. எல்லா டெலிஃபோன் லைனையும் கட் பண்ணியாச்சு பாஸ். குட். பேங்க்ல இவ்வளவு பேர் தான் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஒரு தடவை மேல செக் பண்ணுங்க. அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். ஓ மை காட், நல்ல வேளை யாரும் பார்க்கல. ஒன்னு பண்ணலாம் ஷாலு. நாம ரிஷி அண்ணனையும் லக்ஷ்மியையும் எப்படியாவது
ஏய் வெளிய வா. இல்ல, இல்ல, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஷாலு, வெளிய ஷாலு. வான்னு சொல்றேன்ல. வா. வான்னு டேய், சொல்றேன்ல. விடு அவளை. ஒழுங்கா முதல்ல வா. அவ கையை விடு. எதுக்கு அவளை தொடுற? கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா. இல்ல இல்ல யோ கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா? சரி நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தல. ஓ வாவ் ஆயுஷ், ஃப்ரெண்ட்ஸா? உனக்கு தைரியம் இருந்தா இதே விஷயத்த உன் அம்மா கிட்ட சொல்லி காட்டு. ரிஷி, என்ன இது? உனக்கு என்ன வேணும்? ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும்? கீழே போகணும் உனக்கு. ஏன் உன்னை சுற்றுவாங்க போய் குண்டு வாங்க போறியா என்ன? ரிஷி, கீழே ஷாலு இருக்கா, புரியுதா? ஓ நீ இன்னும் எவ்வளவுதான் பேசுவேன்னு தெரியல. நான் சொல்றது புரியுதா உனக்கு? நான் சொல்றது கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. நீ இப்ப என்ன சொல்ல வர? சொல்லு. உன்கிட்ட சர்டிபிகேட் இருக்கா? கன் ஆபரேட் பண்ண? பிஸ்டல் லைசென்ஸ்? நீ நல்ல ஷூட்டர் தானே? கன் ஆபரேட் பண்ண தெரியும்ல? இல்லையா? என்னது? நான் கத்திய பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப சிம்பிள் தானே. நான் கத்தி. நான் கத்தினா என்ன? நான் ஹோட்டல்ல கொடுக்கிற ஒரு ரொட்டி தானே? ரொட்டி இல்ல, நான் கத்தி. அது இந்த மாதிரி ஃபாஸ்டா பண்ணுவாங்கல்ல, நான் கத்தி. சரி விடு, சிம்பிளா சொல்றேன். நானை பத்தி அப்படியே விட்டுரு. நானை தூக்கி போட்டுரு. கத்தி. கத்தி வீச தெரியும்ல? கத்தி தெரியாதா? கராத்தே. கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருப்பல? இல்லனா ஜூடோல மெடல் வாங்கியிருப்ப? இல்லனா குஸ்தியிலாவது ஜெயிச்சிருப்ப? இல்ல பாக்ஸிங்ல சாம்பியன்? அத பார்த்தாலே தெரியுது. பாக்ஸிங்ல கண்டிப்பா சாம்பியனா இருப்ப இல்ல? ஷூ ரிஷி, அட ஏதாவது ஒன்னு பண்ணிருப்பல? ஏதாவது ஒண்ணுல உன்னோட ஸ்பெஷாலிட்டி இல்ல இருக்கும்ல? எனக்கு எதுவுமே வராது. ஆமா, இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம்? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் பைத்தியம் பிடிக்கல மேடம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு தான் மண்டை குழம்பி போய் பைத்தியம் பிடிச்சிருக்கு. மண்டைக்குள்ள இருக்கிற மூளையும் குழம்பி போயிருக்கு. ஏன் மூளை எங்க குழம்பி போயிருக்கு? ஏன் அப்படி எல்லாம் உனக்கு சொல்ற? மூளை குழம்பாம இருந்தா அப்ப ஏன் சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சுக்காம இருக்க? இது சிம்பிளான விஷயம் தானே. கீழே நீ போனா அவங்க உன்னைய பிடிச்சு வச்சிருவாங்கல, மத்தவங்களோட சேர்த்து அடைச்சு வச்சிருவாங்கல்ல. நீயும் வசமா மாட்டிப்ப, ஷாலுவும் மாட்டிப்ப, நாம எல்லாரும் மாட்டிப்போம் லட்சுமி. நீ காப்பாத்தணும்னு நினைச்சா நம்ம எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். அப்பதான் நம்ம ஷாலுவும் ஆயுஷும் தப்பிப்பாங்க. அப்போ நான் என்னதான் பண்றது? ஒண்ணும் பண்ண கூடாதா? பண்ணு, ஆனா தனியா பண்ணாத. தனியா உன்னால எதுவும் பண்ண முடியாது லட்சுமி. ஐ எம் சாரி, உன்னோட தங்கச்சி ஷாலுவையும் காப்பாத்த முடியும்.